சிறுகதை இரண்டாம் பிறந்தகம். சுந்தரி கட்டி வைத்த பொருட்களை எடை போடுவதும் பின்னர் பெட்டியில் அடுக்குவதுமாக படு சுறுசுறுப்புடன் வேலை செய்து கொண்டிருந்தாள். இன்னும் 4 தினங்கள் இருந்தன. சுந்தரியின் கைப்பக்குவத்தில் தயாரான தேன்குழல், தட்டை, நேந்திரங்காய் வறுவல் என எண்ணெய் பலகாரங்கள் கச்சிதமாக நெகிழிப்பைக்குள் அடக்கமாகி கொண்டிருந்தன. பறந்து பறந்து வேலை பார்க்கிறாயே, கணவர் ஜம்புலிங்கம் சீண்டினார். ஆமாம், பறந்து போகப் போகிறேனே, அதுக்குத்தான் என்றாள் சுந்தரியும் சிரித்து கொண்டே. கணவருடன் வராததில் சுந்தரிக்கு வருத்தம் இருந்தாலும் சிறிது நிம்மதியாகவும் இருந்தது. ஜம்புலிங்கம் வந்தால் அவருக்கு தேவையானதை கவனிப்பதிலேயே சுந்தரியின் நேரம் சென்றுவிடும். ஜம்புலிங்கத்தின் கேள்விகள் எண்ணற்றவை. நேரத்திற்கு சாப்பிட வரமாட்டார். சாப்பாடு சூடு செய்தால் எனக்காக செய்ய வேண்டாம் என்பார். செய்யாவிட்டாலும் ஆறிப்போச்சு, அதனால் சுவை நன்றாக இல்லை என்று சொல்லிக்கொண்டே சாப்பிடுவார். வெளியில் கிளம்பும் போது கால்சராய் போட்டுக்கொள்ளாமல் வேஷ்டியுடன் கிளம்புவார். பிறகு குளிர் தாங்காமல் காரின் உள்ளே அமர்ந்து கொண்டு, நீங்கள் எல்லோரும் கடைகளை சுற்றி பார்த்து வாருங்கள், நான் காருக்குள்ளேயே இருக்கிறேன் என்பார். மகள் மருமகனுக்கு தர்ம சங்கடமாக இருந்து பின்னர் எரிச்சலாக தோன்ற ஆரம்பிக்கும். அதனால் அவர் இம்முறை US வரவில்லை என்று சொன்னவுடன் யாரும் அவரை வற்புறுத்தவில்லை. சுந்தரியும் பேத்திகள் இருவரும் பிறந்தபோது போனதுதான். 6 மாதங்கள் தங்கியிருந்து பெண்ணுக்கு பத்தியமாக வடித்து போட்டு பிறந்த குழந்தைக்கு தேவையானதை செய்துவிட்டு வந்தாள். மின்சார சாதனங்களை பயன்படுத்த கற்றுக்கொள்ளவே 1 வாரம் ஆகிவிட்டது. ஸ்வெட்டரும் ஹீட்டருமே துணை. ஜம்புலிங்கத்திற்கு குளிர், பீட்சா, பர்கர் எல்லாமே பிடித்திருந்தது. மற்றவர்களுடன் ஒத்துப்போவது மட்டும் பிடிக்கவில்லை. வீட்டிற்கு வரும் இந்திய நண்பர்களிடம் தேவையில்லாத பேச்சு, தனக்கு தெரியாத புரியாத கணினி சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களை அனாவசியமாக விமர்சிப்பது, இவையெல்லாம் அவருக்கும் மருமகனுக்கும் இடையே ஓர் மெல்லிய விரிசலை தோற்றுவித்தது. இம்முறை பேத்தி ஊர்மிளாவின் வற்புறுத்தலினால்தான் US செல்கிறாள் சுந்தரி. 9 வயது ஊர்மி பிப்ரவரி மாதத்தில் இருந்தே விண்டர் பிரேக், ஸ்பிரிங் பிரேக் என்று ஒவ்வொரு சிறிய விடுமுறைக்கும் கூட பாட்டிக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருந்தாள். எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தாற்போல் 4 மாதங்களுக்கு முன் ஊர்மி விளையாடும்போது கீழே விழுந்து கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது. அதன் பிறகு பாட்டி வந்தால்தான் ஆற்று என்று ஒரே பிடிவாதம். இந்த முறை கோடை காலம். வேறு வழியில்லாமல் சுந்தரி புறப்பட்டு விட்டாள். 19 மணி நேரம் பறந்ததே தெரியவில்லை. சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையம். சந்தியா அன்னையை அணைத்து கொண்டாள். சென்னையில் வெயில் ரொம்ப தாங்கலை என்றாள் சுந்தரி. அம்மா, இந்த வருஷம் எங்கேயும் ரொம்ப வெயில் என்று புன்னகைத்தாள் சந்தியா. எண்ணெய் சட்டியிலிருந்து அடுப்புக்குள் விழுந்து விட்டேனோ, சிரித்தபடி சொன்னாள் சுந்தரி. கார் சீராக வழுக்கிச் சென்றது. 45 நிமிடத்தில் வீட்டிற்கு சென்றவுடன் பின்பக்கத்து கதவை திறந்தாள் சுந்தரி. கும்மென்று சுகந்தமான நறுமணம் காற்றில் தவழ்ந்தது. என்னடி வாசனை இது? கேட்டுக்கொண்டே தோட்டத்து புலக்கடை கதவையும் திறந்தாள். மண்டியிருந்த புதர்களில் கொத்து கொத்தாய் வெள்ளை வெளரென்று மலர்கள் பவளமல்லி போல் பூத்து கொழுங்கின. மனதை சொக்க வைக்கும் நறுமணம் அந்த பிரதேசம் முழுவதும் வியாபித்திருந்தது. பேத்தி ஓடி வந்து ஒரு கையால் பாட்டியை கட்டி கொண்டாள், மற்றொரு கையில் மாவுக்கட்டு. பாட்டி, அங்கே ப்ளம் பழம் நிறைய இருக்கும், பறிக்கலாம் வாங்க. நடைபாதைக்கு அருகில் இருந்த ப்ளம் மரத்தில் சிவப்பான பழங்கள் பழுத்து தொங்கின. எட்டியவரை கையால் பறித்து விட்டு பிறகு ஒரு கம்பால் தட்டி பறித்தாள் சுந்தரி. சிறு வயதில் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது யார் வீட்டிலாவது மாமரம், கொய்யாமரம் இருப்பதை பார்த்தால் கல்லால் அடித்து காய்களை பறித்தது நினைவிற்கு வந்தது. அந்த நாட்கள்தான் இப்போது திரும்பி வந்து விட்டனவோ. ப்ளம் பழங்கள் ஊர்மியின் வாஞ்சியைப் போலவே தேனாய் இனித்தன. பாட்டி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இங்கே எல்லாம் யாரும் பிளாக் பண்ண மாட்டாங்க, சும்மா கீழே விழுந்து வேஸ்ட்டாக போகும். அதன் பிறகு சுந்தரிக்கும் ஊர்மிக்கும் ஒரே கோலாகலம், கொண்டாட்டம்தான். அமைதியான ஊர். நடைபாதையில் ஊர்மியும் சுந்தரியும் வாக்கிங் போகும்போது இரு பக்கமும் பூத்து குலுங்கும் விதவிதமான ரோஜாக்கள், குந்துமணி போன்ற செக்கச்செவேலென்ற முத்துக்களை கொண்ட உயர்ந்த செடி, எவளன பெண் கொண்ட உயர்ந்த செடி, எவளன பெண் போல் அழகோவியமாய் காட்சியளித்தது. ரோஸ்மேரி, லாவண்டர் செடிகளின் மருத்துவ மணத்தால் நறுமணத்தை முகந்தும் தலைவலி நீங்கியது. செடிகள் அவ்வப்போது ட்ரிம் செய்யப்படுவதால் ஒரே சீராக இருந்தன.
சந்தியா வீட்டிலுள்ள பீச் மரத்தில் ஏராளமான பழங்கள் அணில்கள் சாப்பிட்டது போக வீட்டில் உள்ளவர்களும் கூடை கூடையாய் கிடைத்தது. இனிப்பான பழங்கள் நிறைய சாப்பிட தூண்டியது. சந்தியாவும் மருமகன் ராஜுவும் சுந்தரியை ஆசையுடன் பல இடங்களுக்கு அழைத்து சென்றனர். தியேட்டர், உணவகங்கள், இயற்கை பூங்காக்கள், விஞ்ஞான கூடம், பிரமிப்பின் உச்சத்தில் இருந்தாள் சுந்தரி. அம்மா, நீ ரிலாக்ஸ்டா இரு, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன். மகளின் அன்பு தோய்ந்த வார்த்தைகள் சுந்தரிக்கு தன் தாயை நினைவுபடுத்தியது. பிறந்தகத்திற்கு செல்லும் போதெல்லாம் சுந்தரியின் தாய் கோமளம் வாய்க்கு ருசியாக வகை வகையாய் சமைத்து போடுவாள். சுந்தரி சில காலம் ஆசிரியையாக பணிபுரிந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது விடுமுறைக்கு அம்மா வீட்டிற்கு செல்லும் பொழுது, வேலைக்கு போற, என்ன சாப்பிட்டியோ என்று கோமளம் ஆதங்கப்படுவாள். சந்தியாவும் ராஜுவும் ஆசையுடன் வாங்கி கொடுத்த ஒரு அடி நிலமுள்ள காய்கறிகள் சேர்த்த சைவ சாண்ட்விச், இத்தாலிய உணவு வகையான சிஃபோட்லேயின் சைவ பிரிட்டோ, ஜப்பானிய ஹூசி, பிரெட் கிண்ணத்தில் நிரப்பப்பட்ட சூப் மற்றும் பீட்ஸ் காஃபி என்று அமர்க்களப்படுத்தினார்கள். ஆன்ட்டி, நீங்கள் மற்றவங்க மாதிரி இல்லாமல் எல்லா விதமான வெஜிடேரியன் சாப்பாட்டையும் ரசித்து சாப்பிட்றீங்க. நல்ல வேலையா, கடவுள் அருளால் உங்களுக்கு எல்லாமே ஒத்துக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் இட்லி, தோசை, ரசம், வத்தக்குழம்பு, முக்கியமாக தயிர் சாதம் அதுதான் பிடிக்கும். பிரெட்டை கூட வேண்டா வெறுப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் ஹோட்டலுக்கெல்லாம் போனால் இந்திய உணவு தான் சாப்பிடுவாங்க. அதுலேயும் வடநாட்டு உணவு கூட அவங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது. நீங்கள் இந்த காலத்தில் தகுந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் இது. அது மட்டும் இல்லாமல் அவுட்டிங் எல்லாம் ரொம்ப ரசிக்கிறீங்க. முடியலன்னா கூட எங்களுக்கு சமமாக நடந்து வர்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் நிறைய செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது எல்லாம் மருமகன் ராஜுவின் மனதிலிருந்து வந்த மனப்பூர்வமான வார்த்தைகள் சுந்தரியின் மனதை நெகிழச் செய்தது. என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் ஒரு கணம் மௌனித்து, எனக்கும் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு சாப்பாட்டு பிரியை, அதனால்தான் என்றாள் சுந்தரி. தினமும் காலையில் பேத்தியுடன் கைகோர்த்து கொண்டு அருகிலுள்ள பூங்காற்கு சென்று வந்தாள் சுந்தரி. ஊர்மியின் மாவுக்கட்டை பிரித்தாயிற்று. திரும்ப ஊருக்கு செல்லும் நாள் அருகில் வந்துவிட்டது. மகளின் அருகில் அமர்ந்து சுந்தரி கோரினாள். பிறந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இப்போ இருக்கு எனக்கு. அவ்வளவு சீராட்டினேன். அம்மா வீட்டிற்கு மட்டும்தான் லீவுக்கு சீரோட போகணுமா? பொண்ணு வீட்டுக்கும் ஒரு அம்மா ஜாலியாக இருக்கிறதுக்கு வரலாம். இந்த அம்மாவுக்கு சந்தியா வீடு 2ஆம் பிறந்தகம். சந்தியாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது.